மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். பிரம்மன் உபதேசித்ததன் பேரில் பல்வேறு யாகங்களை மேற்கொண்டனர். அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே ஈன்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தை அழகினைக் கண்டு அரசனும் அரசியும் பேரானந்தம் அடைந்தனர். அப்போது சிவபெருமான் அசரீரியாக, மன்னா, இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு என்று கூறினார். தடாதகை மீன் போன்ற அழகிய கண்களைக் கொண்டு இருந்ததால் மீனாட்சி என்று அழைக்கப்பட்டாள். மனித உயிர் பிறக்கின்ற போது பரநானம், அபர ஞானம், ஆணவம் ஆகிய 3 குணங்களோடு பிறக்கின்றன. தடாதகையும் அதேபோல்தான். தடாதகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து வீரம் மிக்கவளாக வளர்ந்தாள். பாண்டிய நாட்டின் அரசியானாள். செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினாள். பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது. தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுத்து சென்று வென்றாள். வெற்றி பெருக்கினால் தடாதகைக்கு 3வது குணமாகிய ஆணவம் அதிகமாக இருந்தது. பெரும்படையுடன் சென்று கைலையம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினாள். அவளை எதிர்த்த பூதப்படைகளும் நந்திதேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார். எம்பெருமான் சிவபெருமான் வீரத்தையும் போரில் சண்டையிடும் அழகையும், மேலும் சிவபெருமான் தன்னுடைய படைகளிடம் காட்டிய பாசமும் எதிரி படைகளிடம் காட்டிய பரிவும் அனைவர் சமம் என்ற நுண்ணிய சிந்தனையைக் கண்டு ரசித்த தடாதகை அப்பொழுதுதான் உணர்ந்தாள் தான் தெய்வப் பிறவி என்று. அச்சமயத்தில் அவளுடைய 3வது குணமான ஆணவம் அழிந்து சிவபெருமான் மீது காதல் மலர்ந்தது. சிவபெருமானை தன்னெதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4வகை நெறியில் நாணி தலைக்குனிந்தாள். இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள். சிவபெருமான் தடாதகையின் காதலை உணர்ந்து, நீ மதுரைக்கு செல். இன்றிலிருந்து 8ஆம் நாள் நாம் அங்கு வந்து உன்னை மணம் புரிவோம் என்று கூறினார். அதன்படியே தடாதகை மதுரையை அடைந்து பெண்மை தன்மையுடன் சிவபெருமானை எதிர்கொள்ள அரண்மனைக்குள் புகுந்தாள். இறைவனுக்கும் தடாதகைக்குமான திருமண நாள் குறித்து பல நாட்டு மன்னர்களுக்கும் ஓலை அனுப்பப்பட்டது. வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தனர். மேலும் பல நாட்டு மன்னர்களும் திரண்டு வந்திருந்தனர். பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார். சுந்தரபாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேசுவரராக இறைவடிவாயினர்.